கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் தேவை. அதுவும் எலியாவை போல எழும்பி பிரகாசிக்கிற எலியாக்கள் தேவை என்பதை கருத்தில் கொண்டு இந்த சத்தியத்தை தொடர்ந்து உங்களோடு பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். எலியாக்கள் தேவை என்கிற இந்த இரண்டாம் பாகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவது பாகத்தில் ஏன் எலியாவை கர்த்தர் இவ்விதமாய் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்றால், அவன் ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிற, அதாவது கர்த்தருக்கு முன்பாக நின்று காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்ததினால் கர்த்தர் எலியாவை பயன்படுத்தினார். ரெண்டாவது, எலியாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகின்றதை செய்கின்றவனாய் இருந்தான். வாசிக்கிறேன் ஒரு சில வசனங்களை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிச்சு. ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? ஆகாபினிடத்தில் பேசி முடித்து விட்டாச்சு, இனி நீ போய் கேரித் ஆச்சண்டையிலே ஒளிந்து கொண்டிரு என்று சொன்னார். சொன்னபோது என்ன நடந்தது என்றால், வாசிக்கிறேன், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே போய் ஒளிந்து கொண்டானாம். சில மாதங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது பாருங்க. 8வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ போய் ஒரு விதவையின் வீட்டிற்கு போ, சாரிபாத் ஊருக்கு போ, அந்த விதவையின் மூலமாய் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த 2 சம்பவத்திலையும் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதை பார்க்க முடியும். நீ போய் கேரித் ஆச்சண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி அவன் செல்லுகிறான். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் ஆண்டவர் நீ போ, சாரிபாத் ஊருக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் அங்கே போகிறதை பார்க்க முடியும். எலியாவின் ஊழியத்தில் எலியா எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்கின்றவனாக இருந்தான். நான் நினைக்கிறேன், ஆகாப்புக்கு இதான் உண்மை. ஆகாப்பினிடத்தில் போவதற்கு கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ போ, ஆகாப்புக்கு முன்பாக போய் நில்லு. நின்றான். கேரித் ஆச்சண்டைக்கு போ, போனான். சாரிபாத் ஊருக்கு போ, போனான். கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே மட்டும் எலியா போனான். அதனால தான் கர்த்தர் அவனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3 வருஷமாகில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நல்லா கவனிக்கணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே ஆகாபுக்கு காண்பிக்க சொன்ன கர்த்தர் 3 வருடம் கழித்து மறுபடியும் நீ உன்னை போய் ஆகாபுக்கு காண்பி என்று அங்கே ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த 1 ராஜாக்கள் 17-18 ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எலியா செய்ததினால் எலியா மூலமாய் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஆகாபை பார்க்க போகும்போது ஓபதியாவை சந்திக்கிறார். ஓபதியாவினிடத்தில் போய் சொல்லுகிறார், எலியா நீ போ, ஆகாபினிடத்தில் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்போ ஓபதியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எலியாவே, நான் போய் ராஜாவினிடத்தில் சொல்லிவிடுவேன், ஆனால் அதற்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை இங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்வார். அப்போ ஓபதியாவுக்கு தெரிந்திருக்கிறது, எலியா கர்த்தருடைய ஆவியானவருடைய திட்டத்தின்படி நடக்கின்றவன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதின்படி நடக்கின்றவன் என்பதை ஓபதியா தெரிந்திருந்தான். ஓபதியா மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் அந்த தேசத்தில் வாழ்ந்த சகல தீர்க்கதரிசிகளும் எல்லாருக்கும் தெரியும், எலியா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இடத்திற்கு போகின்றவன். ஆமென். அன்பு சகோதரா சகோதரியே, எலியாவுடைய ஊழியம் அப்படித்தான் இருந்தது. ஆவியானவர் எங்கே போக சொல்லுகிறார் அங்கே போவார். ஆவியானவர் எங்கே திருப்பி வர சொல்கிறார் அங்கே போய்விடுவார். ஆவியானவர் சொன்னதை அப்படியே செய்கிறவராய், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆவியானவருடைய திட்டத்தின்படி நடக்கின்றவராய் எலியா இருந்தார். அதனால தான் எலியாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடிந்தது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுருவை குறித்து, பவுலை குறித்து, பிலிப்புவை குறித்து வாசித்து பாருங்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை அவர்கள் செய்தார்கள். பேதுருவிடத்தில் ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை பேதுரு செய்தார். அது மாத்திரமல்ல, பவுலிடத்தில் ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவரை கொண்டு போனாராம். நீங்க பாருங்க, வல்லமையாய் எழும்பிய ஊழியர்கள், வல்லமையாய் பிரகாசித்த ஊழியர்கள், வேதத்திலே பயங்கரமான அற்புத அடையாளங்கள் செய்த ஊழியர்கள் எல்லாரும் ஆவியானவர் சொல்லுகிறதை செய்தார்கள். ஆவியானவர் எங்கே போச்சனாரோ அங்கே போனார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் எலியாவை போல உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றதை நீ கேட்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கின்றாயா?
ஆவியானவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவரோடு நடக்கிற, ஆவியானவரோடு பேசுகிற, ஆவியானவர் சொல்லுகிறதின்படி செய்கின்ற ஒரு ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உன்னை எலியாவை போல பயன்படுத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எவர்கள் கர்த்தருடைய ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாம், பரிசுத்த ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாம். இன்னைக்கு ஊழியர்கள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். ஆண்டவர் பொறு என்றால் பொறுத்திருக்க வேண்டும், காத்திரு என்றால் காத்திருக்க வேண்டும், போ என்றால் போக வேண்டும், நிறுத்து என்றால் நிறுத்த வேண்டும், சொல் என்றால் சொல்ல வேண்டும், செய்யாத என்றால் செய்யக்கூடாது. நீங்கள் எலியாவின் வாழ்க்கையில் பாருங்கள். ஊழியம் செய்ய சொன்னார், போய் செய்தார். காத்திருந்தார், காத்திருந்தார். மறுபடி போக சொன்னார், போனார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் செஞ்சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் எலியாவை போல நம்மை கொண்டு அற்புதம் செய்ய முடியலை? ஏன் அக்கினி இறங்கலை? ஏன் நம்ம மூலமாக பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியலை? ஏன்னா அநேக நேரம் நம்ம மாம்சத்தின்படி நடக்கின்றோம், சுயத்தின்படி நடக்கின்றோம். நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியங்களை இன்றைக்கும் செய்கிறோம். காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, எங்கே போக சொல்லுகிறாரோ, எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற இடத்திற்கு அவர் விரும்புகிறபடி நாம் பயன்படுவதற்கு நாம் விட்டு கொடுக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய தவறு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள், நிறைய தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஏன் பயன்படுத்த முடியலனா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நடக்கிற, அவர் சொல்லுகிற பாதையில் போகிறது இல்லை. நிறைய நேரங்களில் மாம்சத்தில் சுயத்தில் முடிவெடுத்து அநேக பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் கர்த்தருடைய கிரியை வெளிப்படலை. ஆண்டவர் இடத்துல சொன்னார், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய என்று சொன்னார். 15 வயதில் எனக்கு ஒரு சகோதரி மூலமாக வெளிப்படுத்தினார். ஆண்டவர் என்னிடத்திலும் பேசினார், சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய என்று சொன்னார். இன்றளவும் செய்கிறேன். 40 வயதாகிவிட்டது. இன்றளவு கர்த்தர் என்ன சொன்னார் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் கர்த்தர் சுவிசேஷகனா இரு என்று சொன்னார், இருக்கிறேன். இதுவரையிலும் எத்தனையோ பேர் நீ பாஸ்டராக அப்படியாக இப்படியாக சபை வை என்று சொன்னார்கள். இதுவரையிலும் நான் வைக்கவில்லை. ஏன்னா 40 வயது வரையில் கர்த்தர் நீ சுவிசேஷகனாக இரு என்று சொன்னார். நான் சுவிசேஷகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இனி வருகிற நாட்களில் அவர் சொன்னால் அதைத்தான் செய்வேன். செஞ்சால் தான் என் ஊழிய ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அது இதுன்னு பார்த்து பல காரியங்களை பார்த்து நான் புலம்பி அல்லது குழம்பி தேவன் சொல்லுகிற பாதையில், ஆவியானவர் நடக்க சொல்லுகிற பாதையில் நடக்காமல் இருப்பேன். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போவேன். நான் ஏன் என்னை உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க, மனுஷங்க சொல்கிறத செய்யாதீங்க. காத்திருங்க, அவர் போக சொல்கிற இடத்துக்கு போங்க, அங்கே அற்புதம் நடக்கும். அதனால் சுயத்தை விட்டு விடுங்கள், பிறர் சொல்வதை கேட்டு செயல்படுவதை விட்டுவிடுங்கள். மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்களா, காத்திருங்கள். ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. சூப்பராக நடத்துவார், பலத்த காரியத்தை செய்வார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.